அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி, நெட், செட், டிஎன்பிசி போன்ற தேர்வுகளுக்கு பயன்படும் வகையில் தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற குறுந்தொகை பற்றியான செய்திகளை காணலாம். குறுந்தொகை நூல் முழுமைக்கும் யாருடைய உரை கிடைக்கிறது என்றால் உவே சாமிநாதர் ஐயர் அவர்களுடைய உரையானது முழுவதுமாகவே நமக்கு கிடைக்கின்றது. குப்பைக்கோழியினுடைய தனிப்போரை பற்றியான செய்தி குறுந்தொகைக்குள் இடம்பெறுகிறது. பொதுவாகவே நாம் பாடலடியால் பெயர் பெற்றவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது குப்பைக்கோழியார் என்ற ஆசிரியரை பார்த்திருக்கின்றோம். அவர் குப்பைக்கோழியினுடைய சிறப்புகளை எல்லாம் எடுத்துச் சொல்றதுனால தான் அவருக்கு குப்பைக்கோழியார் என்று பெயர் பெற்றது. இச்செய்தியானது குறுந்தொகைக்குள் இடம்பெற்றுள்ளது. இந்த நூலுக்கு குறுந்தொகை 400 என்று பெயர் எவற்றின் மூலமாக நாம் அறிந்து கொள்கின்றோமானால், இறையனார் களவியல் உரை மூலமாக, அதாவது இறையனாரே நூல் எழுதியதாக நாம் களவியல் உரை என்று சொல்லக்கூடிய நூலை காண்கிறோம். அவற்றுக்கு எழுதிய உரையாசிரியர் குறுந்தொகை 400 என குறிப்பிடுவதை நாம் அறிய முடிகிறது. அடுத்து குறுந்தொகையில் மிக அதிகமாக பாடியிருக்கக்கூடிய பெண்பாற் புலவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது நன்னாகையாரும் வெள்ளி வீதியாரும் தலா ஒவ்வொருத்தரும் 8 பாடல்கள் பாடியிருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. குறுந்தொகையை பற்றி நம்ம குறுந்தொகையில் இறையனாராலே இயற்றப்பட்ட நூலாக, அதாவது எழுதப்பட்ட பாடல் என்று பார்க்கின்ற பொழுது கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிறை திந்தி என்று சொல்லக்கூடிய அந்த பாடலை காண்போம். அந்த கொங்குதேர் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அந்த 2 சொற்களை மட்டுமே வைத்துக்கொண்டு வரதராசர் அவர்கள் ஒரு நூலை இயற்றியிருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய உள்ளுரை, இறைச்சி இவைகளை பார்த்திங்கன்னா பொதுப்பட குறிப்பு பொருள் என்று உவே சாமிநாதர் ஐயர் அவர்கள் குறிப்பிடுவதையும் நாம் பார்க்க முடிகிறது. லண்டனில் இருக்கக்கூடிய நகரில் பூமிக்கு அடியில் ஓடும் சுரங்க ரயிலுக்குள்ள பார்த்திங்கன்னா அதனுடைய அடியிலேயே குறுந்தொகை பாடலானது இடம்பெற்றிருக்கு. அது என்ன பாடல் என்று பார்த்தோமானால், யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கீழில் நீயும் ஞானும் எம்முறை அறிந்து செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம்தான் கலந்தனவே என்று சொல்லக்கூடிய அந்த பாடலானது இந்த பகுதியில் லண்டன் நகரின் பூமிக்கு அடியில் கூட இடம்பெற்றிருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. சங்க இலக்கியத்தில் ஆங்கில மொழியாக்கத்தில் உள்ள ரொம்ப தன்னிகரற்ற ஒரு பேராசிரியராக இயக்கிய ராமானுஜத்தை நம்ம பார்க்க முடிகிறது. தாமரை பொறையும் காமர் சேவடி என்று சொல்லக்கூடிய இந்த கடவுள் வாழ்த்து பாடலானது குறுந்தொகையில் தான் இடம்பெறுது. இதனுடைய ஆசிரியர் பாரதம்பாடிய பெருந்தேவனார். குறுந்தொகை எந்த கடவுளை அடிப்படையாக கொண்டு இயற்றப்பட்டது என்றால் முருகக் கடவுளை அடிப்படையாக கொண்டு இயற்றப்பட்டது. இவற்றில் முளிதையர் பிசைந்த காந்தல் விரல் கழிவுறு கலிங்கம் களாது உடி என்று சொல்லக்கூடிய பாடலினுடைய ஆசிரியர் கூடலூர் கிழார். இந்த பாடலினுடைய பொருள் என்று பார்த்தோமானால், தலைவியானவள் தலைவனுக்கு முளித்தயிர், அதாவது நல்ல ஒரு கெட்டியாக இருக்கிற தயிரை என்ன பண்ணுறான்னா கையில் என்ன பண்ணுறான் பிசைஞ்சு அதில் வைத்து ஏதோ ஒரு குழம்பு ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த குழம்பை தயாரிக்கிறான். அப்படி தயாரித்ததுக்கப்புறம் அதை செய்யும்போது கூட அவள் என்ன ஆகுதுன்னா அவளுடைய ஆடைகளில் அப்படியே அந்த துன்பத்தை அந்த வேத்து ஒழுகிறது எல்லாத்தையும் என்ன பண்ணுறான்னா தன்னுடைய ஆடையில் துடைச்சிக்கிறான். இப்படி பலவாறு கஷ்டப்பட்டு தயாரித்த அந்த உணவை தன்னுடைய தலைவனானவன் இது மிகவும் சுவையுடையதாக இருக்கிறது, மிகவும் இனிமையாக இருக்கிறது என்று உண்டபோது அவள் இவ்வளவு நேரம் பட்ட எல்லா துன்பங்களும் என்னாச்சாமா காணாமல் போயிருச்சாமா. அதுதான் அந்த பாடலினுடைய பொருள். இதனுடைய ஆசிரியர் கூடலூர் கிழார். அடுத்து, யாருமில்லை தானே கல்வன் தானது பொய்ப்பின் யான் எவன் செய்ங்கோ தினைத்தால் அன்ன சிறு பசுங்கால ஒழுகுநீர் ஆறல் பார்க்கும் குறுகுமுண்டு தான் மணந்தன் ஞான்று என்று சொல்லக்கூடிய பாடல் கபிலரால் இயற்றப்பட்டது. இது தலைவியானவள் தோழியிடம் கூறுகிறாள், தலைவன் களவு காலத்தில் என்னோடு விட்டு இப்போ என்ன ஆயிட்டான், நான் சந்திக்கிறது இல்லை, ஆனால் அந்த களவு காலத்தில் இருந்தபோது எங்களுக்கு சாட்சியாக யார் இருந்தார் என்றால் ஒரு நாரை தான் இருந்துச்சு, அதாவது ஒரு கொக்கு தான் இருந்துச்சு. அது என்ன பண்ணுச்சு, எங்களை பார்த்துக்கிட்டு இல்லை, எப்படி இருந்தது, எப்படா மீன் வரும், ஒரு காலை தண்ணியில் உண்ணிட்டு ஒரு காலை மேலே தூக்கிட்டு எப்படா மீன் வரும் அப்படின்னு சொல்லி வெளி வைத்து காத்திருந்தது. அப்போது அதுவும் என்ன இல்லை, நாங்கள் என்னுடைய தலைவன் என் கூட இருந்த விஷயம் அதுக்கும் தெரியாது அப்படின்னு தன்னுடைய தலைவனுடைய பிரிவை வருத்தமாக வெளிப்படுத்துவதை இந்த பாடலை நாம் பார்க்க முடிகிறது. நன்றி.